நம்முடைய அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும், எப்படி திறம்பட நடத்தப்பட வேண்டும், எப்படி இந்த அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நாம் விவாதித்திருக்கிறோம். நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நம்முடைய மாநில நிர்வாகிகள், நம்முடைய அமைப்புகளுடைய தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை மிக அழுத்தமாக ஆழமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர், என்னுடைய அருமைக்குரிய சகோதரர் சிவபிரகாசம் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, தொழிற்சங்கத்தினுடைய அதில் இருக்கின்ற சில இடையூறுகளை பற்றியெல்லாம் நம்முடைய ரகுராமன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதை பார்த்து கொள்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதை வெகு விரைவாக அதை சரி செய்து கொடுத்து விடும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அது விரைவாக சரி செய்யப்படும். அப்படி சரி செய்கிற போது இந்த மாநிலத்தை பொறுத்தவரை நம்ம இன்னும் பலமாக இருக்கிறோம் என்பதனை நாம் ஐஎன்டியூசியுடைய ஒட்டுமொத்த ஐஎன்டியூசிக்கும், காங்கிரஸ் கட்சிக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்ப ஏற்கனவே தலைவர் கலந்து பேசி சொன்னது மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கை. இந்த உறுப்பினர் சேர்க்கை தான் நம்மை பலப்படுத்தும். நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒரு இலக்கு, இந்த ஒரு மாசத்துக்குள்ள, ஆகஸ்ட் 15 துவங்குறோம், ஒரு மாசத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டமும் 1000 உறுப்பினர்களையாவது சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1000 உறுப்பினர்கள் நம்ம சேர்த்தோம்னா 78 மாவட்டம் நம்ம கட்சி ரீதியா இருக்கு. 78,000 உறுப்பினர்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் மாநில நிர்வாகிகளாக இருப்பவர்கள், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், துணை செயலாளர், அவங்கெல்லாம் மிக குறைந்தபட்சம், நான் தனிப்பட்ட முறையில் சேர்க்கணும், ஒரு மாச காலத்துக்காக சொல்றேன், குறைந்தபட்சம் 250 உறுப்பினர்களையாவது மாநில நிர்வாகிகள் சேர்த்து கொடுக்க வேண்டும். அமைப்பு தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அவங்களால முடியும், அதனால சொல்றேன். கபீர் அண்ணன், மொய்தீன் அண்ணன் பண்ணிடுவாரு. நீங்க அந்த அவரை ஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவர் வாகன தொழிலாளர்களை விட கட்டிட தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. அவர்கள் அணுகணும், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒருத்தர் அவங்கள சந்திச்சிட்டீங்கன்னா போதும், சந்திச்சாலே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். சார்லர்ஸ்லாம் நிறைய சேர்க்கணும். ஆமா, இல்லை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், அதனால தான் நிறைய சேர்க்கணும்னு சொல்றேன். மாநில நிர்வாகிகள் மிக குறைந்தபட்சம் 250. இவங்க அதே மாதிரி பிரிவு தலைவர்கள் அந்த ஒரு மாதத்திற்குள் 1000 பேர், மாவட்ட தலைவர்கள் சொல்ற மாதிரி தான் அவங்களுக்கும் சொல்றோம், 1000 பேர்களை சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்படி சேர்த்து கொடுக்கிற போது இந்த அமைப்பு பலமான அமைப்பாக மாறும். அருமைக்குரிய சகோதரர்களே, கடந்த தேர்தலில் காங்கிரஸ் பேர் இயக்கம், நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார்கள். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு அரசியல் மாற்றத்தினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார்கள். அவர் உழைத்த உழைப்பினை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள், நம்முடைய இயக்கத்திலே பொறுப்பிலே இருப்பவர்கள், அவர் எப்படி உழைத்தாரோ அது போன்று உழைத்திருந்தால் இன்றைய தினம் பாஜக சொன்னதே 400 தொகுதிகள் என்று சொன்னதே அந்த இடத்தை நாம் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவரை போன்று, ராகுல் காந்தியை போன்று நம்முடைய இயக்க நண்பர்கள்
உழைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு படிப்பனையாக இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பாராளுமன்றம் என்பது நிலையில்லாத பாராளுமன்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே பாராளுமன்றத்திற்கான தேர்தல் வரும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே மீண்டும் தேர்தல் வரும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்படி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முனையிலிருந்து காஷ்மீரத்து சிகரம் வரை தன்னுடைய கால்களால் நடந்து 4000 மைல்கள் 4000 கிலோமீட்டர்கள் சென்று மக்களை சந்தித்து, மீனவர்களை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து, மாணவர்களை சந்தித்து, தொழிலாளர்களை சந்தித்து, தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்தித்து, அறிவியல் நுட்பங்களை சந்தித்து, அதே போன்று அங்கே இருக்கின்ற பேராசிரியர்களை சந்தித்து, சாதாரண தொழிலாளர்களை சந்தித்து, அப்படி கன்னியாகுமரி முனையிலிருந்து காஷ்மீரத்து சிகரம் வரை எங்கெல்லாம் மக்கள் வாழ முடியும் என்று நம்பப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று மக்களை சந்தித்து, அவர்களுடைய குறைகளை கேட்டு, அவர்களுடைய தேவைகளை அறிந்து, உணர்ந்திருக்கிற தலைவராக இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு தலைவர் மக்களை புரிந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் அந்த திறமையும் தகுதியும் இருக்கிறது. அவரை இந்த தேசத்தின் பிரதமராக்குவதுதான் நம்முடைய முதல் கட்டமாக இருக்க வேண்டும். அதற்காக INTUC தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வத் பெருந்தகை அவர்களை பார்த்து இழிவுபடுத்துகின்ற வார்த்தைகளால் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு INTUC தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தமிழக INTUC சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் வருகின்ற விரைவில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் INTUC சார்பாக பாஜகவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நான் அண்ணாமலைக்கு எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றினார்கள் பாராளுமன்றத்திலே, பிரதமரும் உரையாற்றினார் பாராளுமன்றத்திலே. ஆனால் உலக அளவில் சோசியல் மீடியாவில் அங்கே அந்த பேச்சினை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையினை பார்க்கிற போது, பிரதமர் பேசுகிற போது 1 கோடி பேர் பார்த்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற போது 8 கோடி பேர் பார்த்திருக்கிறார்கள். 8 மடங்கு அதிகமாக அவருடைய பேச்சு பார்க்கப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, இந்தியாவில் ராகுல் காந்தியை தான் விரும்புகிறார்கள். அதை ஒருமுகப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய INTUC ஒவ்வொரு நிர்வாகிக்கும் இருக்கிறது. அதனை நாம் செய்வோம். மீண்டும் இந்தியாவில் நம்முடைய தலைவர், இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நிழல் பிரதமர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்குவோம் என்று சபதமேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி, அப்படி சபதமேற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.